ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நிஃப்டியில் ஒரு ஃபீச்சரை வாங்கினா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும், எவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது கூட ஹெட்ஜ் பண்ணால் அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 25th ஜான்வரியோட ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஒரு லாட்டை நீங்கள் சிங்கிளாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வின்னிங் ப்ராபிலிட்டி வந்து 45%. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ நீங்கள் கேபிட்டல் மார்ஜின் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, 1,01,000 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 1,01,000ல் உங்களுக்கு 1,01,000 டோட்டலாக கூட லாஸ் ஆகலாம். அதே மாதிரி 1,02,000 ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வரலாம். ஸோ லாஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் வந்து ஹெஜிங் பண்ண போகிறோம். அப்படி ஹெஜிங் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து 18,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 18,000 ஒரு புட் ஆப்ஷன் வந்து இது கூட வாங்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிற ஒரு ஃபீச்சர் மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா 1 lakh தேவைப்பட்டது. இப்போ வந்து 19,000 இருந்தாலே இந்த ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடு போகுது. இப்போ ஃபியூச்சர் வாங்குறதுக்கு என்ன மீனிங், நம்ம மார்க்கெட்டிங்லேருந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறோம். இப்போ 18,000லேருந்து நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த 1000 பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து 50,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதே வந்து நிஃப்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் டவுன் சைடு போயிருச்சு அப்படின்னா இப்போ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டல் 1 lakh லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. பட் இப்போ இதில் ஹெட்ஜிங் பண்ணனால என்ன பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து உங்களுக்கு 6,000 rupees மட்டும்தான். ஓகே, ஸோ நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். பட் லாஸ் வந்து இங்கே லிமிட்டட் ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பொசிஷனை இன்னொரு பொசிஷனோட ஹெட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எதனால் ஹெட்ஜிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வியூ என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்றதுன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபியூச்சர் வந்து பை பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து மேலேயே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா நமக்கு லாஸ் வந்து ஓவராக இருக்கும். அந்த லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே போகும்னு சொல்லி ஒரு புட் ஆப்ஷன் வாங்கிக்கிறோம். இப்போ மேலே போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஃபியூச்சர்லேருந்து ப்ராஃபிட் வரும். கீழே போச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா நம்ம கணிப்பு வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதிகபட்ச லாஸ் என்ன ஆகும், 6,000 மட்டும் தான் லாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.